இப்படி எதிரெதிர் துருவங்கள்லாம் பார்த்து சந்திச்சு இருக்கக்கூடிய நிலையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற குழு தலைவருக்கு வணக்கம் வைக்கவில்லையாம் டாக்டர் சி விஜயபாஸ்கர். சட்டப்பேரவையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திரு சி விஜயபாஸ்கர் வணக்கம் வைக்கவில்லை அப்படிங்கிறத சுவாரஸ்யமான செய்தியாக பார்க்கின்றோம். அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமரவேலுக்கு இபிஎஸ் வணக்கம் வைக்கவில்லை. மதுராந்தகம் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வணக்கம் வைக்கவில்லை. இதெல்லாம் இயல்பான சூழலில் ஒரு ஓவர் சைட்டாக இருக்கும், அப்படி ஏதோ வேறு ஏதோ நினச்சிட்டு செஞ்சுருப்பாங்கன்னு பார்க்கலாம். பட் ஆனால் கடந்த ஒரு வாரமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இயல்பானதாக இல்லையே அதிமுகவில். ஓகே, இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், மரகதம் குமரவேல் முதலமைச்சர் விஜய்க்கு வணக்கம் வைத்தவர் தன்னுடைய கட்சி பொதுச் செயலாளருக்கு வணக்கம் வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது இயல்பாக இருக்க முடியுமா தெரியல. இயல்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு என்ற அளவில் நம்ம பார்த்துடலாம். அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமரவேல், மதுராந்தகம் எம்எல்ஏ நினைக்கிறேன், கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், யாராவது ஃபேக்ட் செக் பண்ணுங்கள். திரு திருமதி மரகதம் குமரவேல் அவர்கள்லாம் சிவிஎஸோடு சிவி சண்முகம் அவர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றவங்க என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டரும் சிவி சண்முகம் அவர்களுடைய இல்லத்தில் தான் தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவைக்கு வந்தபோது அவருடன் பிரயாணிப்பவர்களை பார்க்குறீங்க. எம்எல்ஏக்களாக இல்லாத முன்னோடிகளான திரு KP முனுசாமி மற்றும் திரு எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்த RB உதயகுமார்லாம் இருக்கிறாங்க. எம்எல்ஏக்கள்னு பார்த்தா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் பிரயாணிக்கிறாங்க. வழக்கமாகவே அவர் கூடவே வரக்கூடிய SP வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் இவரோடு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தனிக்குழுவாக வந்தாங்க. சில பேர் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனைன்னு தனித்தனியாக வந்த எம்எல்ஏக்களும் உண்டு. CV சண்முகம் தனியாக வந்தார், பிறகு சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக போனார். இப்படி இயல்புக்கு மீறின விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இதில் கவனிக்கத்தக்கது, ஒரு அதிமுக எம்எல்ஏ முதலமைச்சருக்கு வணக்கம் வைக்கிறார், ஆனால் தன்னுடைய சொந்த கட்சி தலைவருக்கு வணக்கம் வைக்கவில்லை. டாக்டர் சி விஜயபாஸ்கரும் அவ்வாறே எடப்பாடி பழனிசாமிக்கு வணக்கம் வைக்கல. இதெல்லாம் இயல்பான சமயத்தில் கடந்து போயிடலாம். ஆனால் இயல்புக்கு மீறிய சில சமிக்ஞைகள், நடவடிக்கைகள் அதிமுக கேம்பில் பார்க்கிறோம். இதை விளக்கறதுக்கு தாய்மானவன் காத்திருக்கிறார். தாய்மானவன் ஓற்றியோ. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆதரவு தெரிவித்து ஒரு சில எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்து இன்று சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்தாங்க. மீதம் பார்த்தோம் என்றால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மயிலம் தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய CV சண்முகம் தலைமையில CV சண்முகம், SP வேலுமணி, சி விஜயபாஸ்கர் ஆகியோரது தலைமையில ஒரு 36 எம்எல்ஏக்கள் அணிகளாக செயல்பட்டு தற்போது பேரவைக்கு வருகை தந்திருந்தாங்க. பேரவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு இன்றைய தினம் பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. உறுதிமொழி வாசிக்கும் போது ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பரஸ்பரம் அவரவருடைய தலைவர்களை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு மரியாதை நிமித்தமான வணக்கத்திற்கு பிறகாக தாங்கள் அவர்களுடைய பதவியேற்பு நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் அதிமுகவை பொறுத்தமட்டில் ஒரு அசாதாரண ஒரு நிலை என்பது இருக்கிறது. வழக்கமாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு அணியாக ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய எம்எல்ஏக்கள் இன்று பலரும் தனித்து வந்தாங்க. மேலும் சிலர் CV சண்முகம், வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோரது குழுக்களாக வந்ததை பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நிலையில தான் அவையில அதிமுகவுடைய எம்எல்ஏ மதுராந்தகம் தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மரகதம் குமரவேல் முதலமைச்சர் விஜயை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். அதே சமயம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் வணக்கம் வைக்காத ஒரு சூழலை பார்க்க முடியுது. அதே போல முன்னாள் அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விராலிமலை எம்எல்ஏ விஜயபாஸ்கரும் கூட முதலமைச்சரை பார்த்து வணக்கம் வைத்தார். அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வணக்கம் வைக்காமல் அவர் உறுதிமொழி ஏற்று பதவியேற்றுக் கொண்ட காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதே போல பல எம்எல்ஏக்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்துவிட்டு முதலமைச்சரை பார்த்து வணக்கம் தெரிவித்து பதவியேற்றுக் கொண்டாங்க. இதுல குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் பண்ருட்டி அதிமுக எம்எல்ஏ மோகன் என்பவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் சட்டப்பேரவையில மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படத்தை பார்த்து தேம்பி அழுதபடி பதவியேற்றுக் கொண்டிருந்தார்.
ஆனால் அருகில் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி வரிசையில அமர்ந்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அவர் வணக்கம் வைக்கவில்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.